ஸோ வெல்கம் பேக் டு சொன்னாங்க போகிறோம். இப்போ நம்ம கூட காற்று மேலே அந்த பாட்டோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு எனக்கு தெரியும். பட் என்னன்னா ரீல்ஸ் ரெடிங்களை பார்த்துட்டு எனக்கு என்னடா பாட்டு இது பால்டப்பா பாட்டு பண்ணிடலான்னு நினச்சேன். பட் எனக்கு தெரியல, அது இது பிடிக்காது போலியே தெரியல, கேட்குற மூடே இல்லை எனக்கு. அப்புறம் ரீல்ஸில் பார்த்து இதை லைட்டாக ஒட்டுனுச்சு. அப்புறம் அப்போ கூட சரி அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் மாமா வீட்டில் எல்லாம் கேட்டுட்டு டேய் அது நானும் அப்படிதான்டா இருந்தோம், ஆனால் கேட்டோம் நல்லா தான்டா இருக்கு, மண்டையில் லைட்டாக ஒட்டிக்கிச்சுடா நம்ம. அப்புறம் அவங்க பாடி எனக்கு ஒட்டிக்கிச்சு. நான் பாடினது இத்தனைக்கும் நான் ஃபுல் பாட்டி கேட்கல. அந்த ரீல்ஸ் போஸ்டில் வர தெரியுமா, அந்த சைட்டில் பார்த்தா குப்பை மேடு அது வரைக்கும் தான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கேட்போம் வாங்க. ஸோ யா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்க்ரீன் வந்து கருப்பாக இருக்குன்னா, பாட்டை விடுங்க, நம்ம வந்து கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ யா நம்ம வந்து நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, நீங்கள் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் மீட்டப் கேட்டீங்க, சில பேர்லாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு ஸ்டில் ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி, என்ன இது மீட்டப்பு எத்தனை பேர் வருவாங்க அதில். பட் 2 பேர் ஒரு ஆள் 2 பேர் வந்தால் கூட நம்ம ஜாலியாக பேசுவோம், ஜாலியாக இருப்போம், ஃபன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் டேட். ஸோ சென்னை வந்து 11ஆம் தேதி ஐம் கோனா ஹேவ் த மீட்டப், கோயம்புத்தூரில் 17th அண்ட் கேஎல்ல 1st September வி கோனா ஹேவ் த மீட்டப். ஸோ அட்ரஸ்லாம் வந்து நான் போஸ்டரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரில வீடியோவில் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் போஸ்டர்லேயே இருக்குது. அங்கே போய் தட்டி அந்த ரீல் பார்த்து அதில் கேப்ஷன் என்ன எல்லாமே எழுதியிருக்கேன், அட்ரஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ ஆர்எஸ்விபி பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் வராங்க, இத்தனை பேர் வராங்க அட்லீஸ்டாக தெரியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் இன்ஸ்டா போய்ட்டு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், லைக் வந்து இந்த மாதிரி நான் வரப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே உண்மையிலே வராங்க மனுஷங்க வராங்க நம்மளை பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ வாங்க பாட்டு ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஏன் இந்த பாட்டு இது பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக அந்த பாட்டை வந்து ரீல் போடுற ஐடியா இல்லை, ஆனால் இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற எடிட் பண்ணி அப்படி போட்டேன். ஸோ அதுதான் இப்போ தான் பாட்டே கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டே கேட்காம அந்த பாட்டை வந்து ரீல் வரையும் ஃபர்ஸ்ட்டு நான் வேறு லெவலில். சரி வாங்க பார்ப்போம். ஓகே ஸோ வாங்க காற்று மேலே பாட்டு கேட்டுருவோம். ஸோ 3, 2, 1 go. முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன பின்ன வண்டி ஏத்த முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ இதான் கான்செப்ட் பால்டப்பா கேக்கும்போது ரீல்ல பாக்கும்போது ஒரு மாதிரி என்னடா பீச் வேலைக்கு போனதா சோர் இல்லனா லைஃப் ஆயிடும் போர் பண கஷ்டம் கவுண்ட் பார்த்தா ஃபுல் நஷ்டம் டீ கடையில ஈ பறக்குற கீ அடையில நீ மதக்குற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவுல ஆள் புடிக்கிற காத்து மேல காத்து உனக்கு குடுக்க போற ஷாட் எடுத்து 2 ரவுண்ட் ஊத்து ஒன்ஸ் எடுக்க போற பாத்து நேத்து ஊத்து மேல வாத்து வாசல் கதவை கொஞ்சம் சாத்து உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலைய நீயும் ஆட்டு நைட்டு மட்டும் போடு லைட் போலீஸ் ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் ஆக்டிங்களடா
ஏய் இன்ஸ்பெக்டர் காடிடா. அட பாவீங்களா. வெயிட் பண்ணது போதும். கடிச்சிக்கனே. ஓ டைரக்டர் போய் பால்டப்பா. நைஸ் நைஸ் நைஸ். ஊத்திக்கினே படிச்சிக்கவா படிச்சிக்கினே ஊத்திக்கவா ஊத்திக்கினே படுத்துக்கலா படுத்துக்கினே போத்திக்கலா காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து நேட்டு காத்தடிக்குது 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 காற்று நேட்டு காத்தடிக்குது எங்க பாத்தடிக்குது ஏழை சொன்ன குத்தடிக்குது ஊத்திக்கினே. நான் நல்ல வேலை மைக் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் 4வது வீடியோ பண்ணுறேன். நல்ல வேலை மைக் ஆனில் இருக்கு. நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். மைக் ஆஃப்ல இருந்துச்சு. 4 வீடியோ நாசமாக போச்சுடா அப்படின்னு. மைக் ஆனில் இருக்குது. அதுவே சந்தோஷம். வாய்ஸ் கேட்டிருக்கணும். ஏன்னா நான் இங்கே இது பார்த்தேனே. ஆமாம் அதான் அது நான் அந்த நம்பிக்கையில் தான் பண்ணேன். இங்கே ஓபிஎஸ்ல வந்து காட்டும் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதனால அந்த நம்பிக்கையில் தான் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நல்ல வேலை ஆனில் வச்சேன். ஆஃப் பண்ணியிருந்த நானே என்னை கொலை பண்ணியிருப்பேன். ஓகே மண்டை காஞ்சி வச்சு கொண்டாடுறோம். ஓகே இந்த பாட்டோட பீட்டு லைட்டாக பாய்ச்ச விதமாக இருக்கட்டும். பாட்டு ஃபன்னாக இருந்துச்சு. இவனுங்க ரீல்ஸ் போட்டு தான் அதை வந்து லைட்டாக இது போட்டாங்க. லைட்டாக இந்த காற்று மேலே காற்று கீழே என்னடா பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இப்போ கேட்கும் போது ஃபன்னாக இருக்குது. நல்லாவே பாரு. எப்பயுமே அந்த பால் டப்பா பாட்டுனா ஒரு ஃபன் இருக்கால. ஹிஸ் நேம் இஸ் ஜானும் சரி இதுவும் சரி. மக்கா மிஷிலாம் வேறு லெவல் பாட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. மக்கா மிஷிலாம் வேறு லெவல். ஸோ இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. எதிர்பார்க்கல நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். நல்லா தான் இருக்கும் போல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரீல்லாம் பார்க்கும்போது என்னடா பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நைஸ் சாங் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாங்க. சத்தியமாக ட்ராமா ஆகிடுச்சு எனக்கு. இந்த மைக்கு வேலை செய்ய கேட்குது. நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மறந்துடாமல் இன்னொரு விஷயம் வந்து இந்த மீட்டப்க்கு யார் யார் வரீங்க எனக்கு வந்து அது மட்டும் RSVP தயவுசெய்து பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.